Welcome to Chennai most rugged and real street market, Sindhadiripet. Pin code series 600002. இதான் வந்து சிந்தாதிரிப்பேட்டோட மீன் மார்க்கெட்டு. உள்ள போயிட்டு என்னென்ன மீன் எப்படிலாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. A few moments later. முதல்ல இந்த இடத்த விட்டு போனோம். இங்கே இருக்க விட மாட்டேங்கிறாங்க, வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. நம்ம அடுத்த இடத்துல போயிட்டு எடுப்போம். உங்ககிட்ட உள்ள நடந்தது எல்லாத்தையும் உள்ள போய் டீட்டெயிலாக வெளில அங்கே போய் டீட்டெயிலாக சொல்கிறேன். போவாங்க. அதாவது அவங்க உள்ள என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல வந்து ரொம்ப ப்ரைவேட்டான ஐடியாவா, அவங்க வந்து நம்ம வீடியோ எடுத்தோம்னா வந்து அவங்களோட செல்வங்களும் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே வந்து மீன்லாம் அதை கொஞ்சம் நாங்கள் விசாரிச்சதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கவங்க எல்லாமே ஏஜென்ட் தானா. ஸோ இருங்க, நான் ஒரு இடத்துல போய் நின்றுட்டு போய் சொல்கிறேன். வெயிட் பண்ணுவேன். ஆக்சுவலாக எங்களை இப்போ உள்ளே விடலை. அவங்க உள்ளே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து என்னன்னா அது ஒரு ப்ரைவேட் ஏரியாவாம். ஸோ அதனால் வந்து அங்கே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி என்னென்னா, மீனெல்லாம் வந்து எல்லாமே ஏஜென்ட்ஸ் மூலமாக தான் கிடைக்குதான். ஸோ அந்த ஏஜென்ட்ஸை வச்சு தான் வந்து மீன்லாம் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அங்கே உள்ளே பேசும்போது தான் தெரியுது. வேறு ஏதாவது டீட்டெயில் தெரியுதான்னு பார்க்கணுன்னா நம்ம நேரே வந்தால் தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம அடுத்த இடத்துல போய் பார்க்கலாம். இங்கே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது பொக்கலே. டூல்ஸ் கடை வந்துட்டோம். நம்ம இப்போ டூல்ஸ் கடைக்கு வந்துட்டோம். இங்கே ஏதாச்சும் ஒரு கடையில் நிறுத்தி என்ன போகுது, என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கலாம். அன்னைக்கு நாங்கள் இந்த பக்கம் போயிட்டு இருக்கப்போ ஒரே ஆட்டோவாக நின்றுட்டு என்ன ஏதுரா அப்படின்னு கேட்கலாம் பார்த்தா, வணக்கம். உங்கள் பேர் என்னங்கண்ணா? என் பேர் தாமோதரன். எத்தனை வருஷமா இங்கே வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 10 வருஷமா ஓடுறேன். 10 வருஷமாவா? இங்கே வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து மீன் கடை தான் ஃபேமஸ் சொல்லுவாங்க, மீன் மார்க்கெட் தான் ஃபேமஸ் சொல்லுவாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸு இந்த ஆட்டோவோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இங்கே வந்து நிறைய ஃபேமஸ். அதெல்லாம் உண்மையாது? ஆமாம். சிந்தாதிரிப்பேட்டில் மீன் மார்க்கெட்டு ஃபேமஸ்னா இந்த பக்கத்தில் வந்து பூவாத்தில் ஆட்டோ தான் ஃபேமஸ். எந்த இடம்னா இது? இந்த ஏரியா கெனால் ரோடு சொல்லுவாங்க. சிந்தாதிரிப்பேட்டை கெனால் ரோடு தான் சொல்லுவாங்க. ஆத்தோரம்னா ரொம்ப ஃபேமஸ். ஆட்டோவுக்கு தான் ஃபேமஸ். ஆட்டோ கொண்டாந்து விட்டாக்கா ஓடாத ஆட்டோ கூட ஓடும் இந்த ஏரியாவில். ஏ டு Z வேலை பண்ணி கொடுத்துருவாங்க. பக்காவாக இருக்கும் வேலைலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே துறையமாக எத்தனை கடை இருக்கும்ண்ணா? கடை இருக்கும் இங்கே இருந்து 1000 கடைக்கு மேலே இருக்கும். 1000 கடை. எல்லாரும் எங்கெங்கெல்லாம் இங்கே வருவாங்களா, இல்லை வந்துட்டு வெளியாளுலாம் இங்கே வருவாங்களா, இல்லை இங்கே இருக்கவங்க மட்டும் தான் பண்ணுவாங்களா? எல்லாம் இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க. சில பேர் வெளியே இருந்தால் வந்து பண்ண மாட்டாங்களா? வெளியாளுங்க வந்து வெளியால் ஆட்டோ ஓட்டுவாங்க. எல்லாருக்கும் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அங்கே நிறைய கிடைக்கும். ஓவராலாக வந்துட்டு இங்கே என்ன ஃபேமஸ்ண்ணா? இங்கே என்ன ஃபேமஸ்னா புரியல.
இல்லைண்ணா எந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கும், ஒரு கடைக்கு வந்து ஒரு ஃபேமஸ் இருக்கும் ஓகேங்களா. ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு கடை ஃபேமஸ் தான். ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு மெக்கானிக் ஃபேமஸ். சொல்லுங்கண்ணா உங்கள் பேர் என்னங்கண்ணா? ஐயப்பன். இப்போ எத்தனை வருஷமாக இங்கே கடை ரன் பண்ணிடுறீங்க? நான் ஒரு 20 வருஷமாக வரேன் இங்கே இந்த லைனில். ஆனால் இங்கே என்னண்ணா ஃபேமஸ்? இங்கே 2 இடத்துல வந்து 2 ஃபேமஸ். சிந்தாரிப்பட்டியே மொத்தம். சிந்தார்பேட்டில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஆட்டோ தான். மெயினாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ வைக்கிறேன். மெயினாக பார்த்தா ஆட்டோ தான். ஓகேண்ணா. எத்தனை வருஷமாக இங்கே கடை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 12 வருஷமாக ரன் பண்ணேன். 12 வருஷமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எத்தனை காலமாக வந்து இந்த ஆட்டோ சர்வீஸ்ங்கிறது நடந்துட்டு இருக்கு? எத்தனை காலமாக இருக்கா? எம்ஜிஆர்பேட்டிலேருந்து எம்ஜிஆர் கொடுத்த இடம் தான் இது சிந்தார்பேட்டை. சிந்தார்பேட்டைனாலுமே எம்ஜிஆர் கொடுத்தது தான் இடம் இது. அவர் காலத்துலேருந்தே இருக்கு. அப்போ வந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இருக்கு. அப்போ ஆத்தோரத்தில் இருக்கும்போது எல்லாம் ஜகுதி ஜகுதியாக வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு எல்லாம் பிரிஞ்சு போய் வேலை செஞ்சுறாங்க. சிந்தார்பேட்டையே இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. எந்த மாதிரி ஒர்க்லாம் இங்கே பண்ணுவீங்க? இங்கே வந்து டிங்கரு, மெக்கானிக்கு, லைனரு, பெயிண்டிங்கு எல்லா ஒர்க்கும் இங்கே சிந்தார்பேட்டில். ஒரு எஃப்சி போகிறதுக்கு என்னென்ன பண்ணுவோம்? எல்லாமே உங்களுக்கு நீ இப்போ ஆர்டிஆர்ஸ் மட்டும் எத்தனை போனால் போதும். இது எல்லாமே இங்கே இருந்தோம். எத்தனை வருஷமாக இருக்கீங்க இங்கே? இங்கே நான் 15 வருஷமாக வரேன். 15 வருஷத்தில் ஓகேங்களா. எனக்கு நான் இந்த மாதிரி வந்துச்சு, எனக்கு ஒரு ஆட்டோ வந்து ஒரு வண்டி இந்த மாதிரி வந்துச்சு. ஆனால் அதை பக்காவாக இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல உங்களுக்கு, அதுதான் எது சொல்லுவீங்க? புரியல எனக்கு. நான் இப்போ உங்களுக்கு எத்தனை வருஷமா நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு கஸ்டமர் இருப்பாங்க, எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்த வண்டியை நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேன், எனக்கே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த வண்டியே இந்த அளவுக்கு இருக்குதுல்ல, நாளைக்கு பெயிண்ட் வச்சா வேற மாதிரி மாறிடும். அதெல்லாம் ரெகுலரு நம்மளது. அது வரல எல்லா வண்டியும் தான் செய்யும். ஆமாம், ஒரு வண்டி ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியா மாறும், அவ்வளோதான். எங்கே இருந்தலாமா? பாண்டிச்சேரி, திருத்தணி, திருச்சி வண்டி, மதுரை, எல்லா இடத்துலேருந்து அந்த சரௌண்டிங் எல்லாமே வரும். சென்னையில் வந்துட்டு இங்கே மட்டும் தான் இந்த மாதிரி நடக்குதா இல்லை வேறு எங்கே நடக்குது? இருக்கு, தந்தார்பேட்டில் நடக்குது. அதெல்லாம் இங்கேருந்து பிரிஞ்சு போகணும். ஆமாம், இங்கேருந்து பிரிஞ்சு போகணும் தான் எல்லாமே. இங்கேருந்து எம்ஜிஆர் காலத்தில் இங்கே இருந்தாங்க, அதுக்கப்புறமா இங்கேருந்து பிரிஞ்சு போகணும். ஆத்தோர தூங்குனதுட்டு எல்லாம் ஒரு இடம் பிரிஞ்சு போயிடுச்சு. அது வேற எதுவும் அங்கே இருக்கவங்களா கூட இங்கே வந்து ஸ்பேரில் வாங்கிட்டு போவாங்க. வேர்ஸ்னாலுமே இங்கே தான் வந்தாகணும், பட்டறைனாலுமே இங்கே தான் வந்தாகணும், முக்கால்வாசி போருக்கு பெண்டுனாலுமே இங்கே தான் வந்தாகணும். வேற எங்கேயும் அது கிடையாது. ஆக்சிடென்ட் ஆன வண்டி கூட வந்து ரெடி பண்ணுவீங்களா? ரெடி பண்ணி வண்டி ரெடி பண்ணுவேன். ஓகே, அப்படியேப்பட்ட இடம் தான் இது. மொத்தமாக தோராயமாக எத்தனை கடை இருக்கும்ண்ணா இங்கே? இங்கே எப்படி பார்த்தா ஒரு 150 கடை. 150 கடை. 150 கடை. எத்தனை பேர் உங்களை வேலை செய்வாங்க இங்கே? பேர்லாம் கணக்கு வர்றது நிறைய பேர் இருக்குமே. அது 1000க்கு மேலே இருப்பாங்க இங்கே. 1000 பேர் மேலே. ஒரு 1000 பேர் வந்துட்டு இவங்கெல்லாம் ஒரு சங்கமாக இது பண்ணுவீங்களா இல்லை தனித்தனியாக வேலை செய்யல? இல்லை, இப்போதைக்கு சங்கம்லாம் கிடையாது. சங்கம்லாம் இப்போ ஒழிஞ்சு போயிடுச்சு. முன்னாடி இருந்தே சங்கம் ஃபஸ்ட் இருந்தது, இப்போலாம் சங்கம்லாம் கிடையாது. எந்த மாதிரி சங்கம்னா அது தொழில் சங்கம் தான் வச்சுருந்தது எல்லாமே. தொழில் சங்கம் தான். யாரும் கட்சிலாம் இங்கே இது கிடையாது. தொழில் சங்கம் தான் வச்சு நடத்தினது. வணக்கம்ண்ணா, உங்கள் பேர்ண்ணா? என் பேர் டான். டானா? ஆனால் இந்த ஊர் பேர் வந்துட்டு என்னன்னா ஃபஸ்ட்டு ஆதி காலத்தில் என்னென்னா அழைக்கப்பட்டது? இது வந்து ஆதிகேசவபுரம். ஆக்சுவலி இது வந்து இங்கே வந்து பெருமாள் கோயில் இருக்குது, அது பேர் வந்து ஆதிகேசவம். அது பேரில் தான் இது ஆதிகேசவபுரம் நம்ம அழைக்கப்படும். பட் அதுக்கப்புறம் வந்து குஜராத்தி மக்கள் வந்து இங்கே வந்து தறி நெஞ்சாங்க, சின்னதரிப்பேட்டை. ஸோ அவங்க சின்ன சின்ன தறி வச்சு பண்ணனால இது சின்ன தறிப்பேட்டைங்க. பட் காலப்போக்கில் அது சின்ன தறிப்பேட்டைன்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியாவில் இருக்க எல்லா கோயிலுக்கும் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீரில் இருக்க வைஷ்ணவ தேவி கோயில் வரைக்கும் எல்லாருமே இங்கேருந்து தான் கொடை போகும். திருப்பதி கோயிலுக்கு கூட இங்கே தான் மேனுஃபேக்சர். சென்னையிலே ரொம்ப பெரிய மீன் மார்க்கெட்டே இதுதான். சென்னையிலே ரொம்ப பெரிய ரேடியோ மார்க்கெட், எலக்ட்ரானிக் மார்க்கெட்டே இதுதான். ஃப்ரெஞ்சு ஆட்சி காலத்தில் வந்து 3 வருஷம் வந்து சென்னை வந்து ஃப்ரெஞ்சு ஆட்சி காலத்தில் வந்து பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வர்றப்போ. பட் அப்போ அவங்க வந்து கேம்ப் போட்ட இடம் இருக்குது. அவங்க வந்து இங்கே தான் கேம்ப் போட்டாங்க, சின்ன பேர் தான் கேம்ப் போட்டாங்க. அவங்க வந்து 3 இயர்ஸ் கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ தான் பாடிகார்டு முனீஸ்வரன் கோயில் இருக்கு இல்லையா, பாடிகார்டுன்றது வந்து கவர்னருக்கு வந்து பாடிகார்டு பரேட் எடுப்பாங்க. ஸோ டெய்லி ஈவினிங் ஆனால் அவங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பேர் தான் பாடிகார்டு முனீஸ்வரன் கோயில் ஆச்சு. பாடிகார்டு பரேட் பண்ணுற ரோடு பேர் தான் கேம்ப் அங்கே தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து கிளம்பி இருப்போம், அங்கே முனீஸ்வரன் கோயில், அதான் பாடிகார்டு முனீஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறமா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ரெண்டு தான் ஃபேமஸ் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டு, இன்னொன்று ரேடியோ மார்க்கெட்டு. ரேடியோ மார்க்கெட். ஆட்டோவுக்கு ஃபேமஸ், ஆட்டோமொபைல்ஸ் நீங்கள் எங்கே இருக்க த்ரூ அவுட் சென்னையில் இருக்க எல்லா ஆட்டோவும் இங்கே ரீச் ஆகிடும். சென்னையில் ஓட்டுற எந்த ஆட்டோவும் வந்தால் சின்னப்படிக்கு வராமல் போகாது. A to Z எல்லாமே இங்கே வேலை முடிச்சுக்கலாம். இங்கே டிங்கரிங் வேலை, இங்கே மெக்கானிக்கல் ஒர்க்கு, இங்கே டாப் அடிக்கிறது, A to Z. நீங்கள் வண்டி கொண்டு வந்தீங்கன்னா ஒரே நாளில் 2 நல்ல வண்டி எடுத்துக்கலாம். எஃப்சிக்கு ஒரு வண்டி எல்லாமே இங்கே பண்ணுவாங்க. ஆட்டோமொபைல் லைன் இந்த பக்கம் போனால் புதுப்பேட்டை கைலாங்கடை எல்லாமே வாக்கிங். எந்த மாதிரி வண்டிலாம் ரெடி பண்ணுவாங்கண்ணா இங்கே? எந்த மாதிரி வந்து ஆட்டோ இது ஐ மீன் ஆட்டோ வந்து இது பண்ணுறது, காஸ்டியூம்ஸு, ஆட்டோ வந்து மெக்கானிக்கலு, நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணுறது, எக்ஸ்ட்ரீமாக ட்ரை பண்ணுறது, ஐ மீன் இது என்னன்னு சொல்கிறது, உங்களுக்கு வந்து வண்டியை வந்து ஆல்டர்னேஷன் பண்ணுறது, ரேஸ் போடுறது எல்லாமே இங்கே தான். நீங்கள் எந்த மெக்கானிக்கலும் பார்க்கலாம். ஸோ த்ரூ அவுட் சென்னை ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆட்டோஸ் வந்து எங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் ஆட்டோவோ இங்கே வந்து அது இல்லாமல் வந்து ஐ மீன் ஃபோர்க்கு பெண்ட் அடிக்கிறது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க கூட வராங்க. வடிவுட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களும் கூட இங்கே வராங்க வந்து ஃபோர்க் பெண்ட். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஃபோர்க் பெண்ட் எடுத்துட்டீங்கன்னா 3-4 இயர்ஸ்க்கு கை வைக்க வேண்டியது அந்தளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் பண்ணுவாங்க. தோராயமாக எத்தனை மக்கள்லாம் இங்கே இருப்பாங்க? இங்கே மக்கள் தொகை கொஞ்சம் அடர்த்தி தான் சார். ஃபர்ஸ்ட் இனிஷியல் இருந்தாங்க. இங்கே வந்து நிறைய இது வந்து என்னது ஐ மீன் இது இருக்குது சரிங்களா. ஐ மீன் நிறையா ஸ்லம் ஏரியாஸ் நிறைய இருக்கும், ஒரு 5-6 இருந்து. பட் எல்லாமே எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் மக்கள் ஓட்டு இது குறைஞ்சி போச்சு. பாதி மக்கள்கிட்ட ஆத்தூரம் இருந்த மக்கள் எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஓட்டு ஆத்தூரம் வந்து நதி நீர் படுகையை வந்து ஆக்கிரமிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் வந்து எடுத்துட்டாங்க. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மக்களே இல்லாமல் போயிட்டாங்க சரௌண்டிங். ஸோ அந்த மக்கள் எல்லாமே சிதறி போயிட்டாங்க டோட்டலாக. ஸோ இங்கே வந்து பாதி மக்கள் குறைஞ்சிச்சு. ஓட்டே இங்கே குறைஞ்சிச்சு. அந்த மக்கள் இப்போ எங்கே போயிருக்காங்கன்னு சில பேர் பெருமாக்கம் போயிட்டாங்க, சில பேர் அங்கங்கே வீட்டில் இருக்காங்க. பட் ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் இன்னும் எதுவுமே அசம்பிள் ஆகும். ஓகே.